Hi friends, லாஸ்ட்டாக போட்டதோட ப்ளவுஸோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. லாஸ்ட்டாக வந்து ஸ்லீவ் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் எப்படி வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டிங் ஷாப்பிங் ஆப். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கம்மியான விலையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ண உடனே 2 லைன் எப்பயுமே வந்து செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இந்த டைப் ஆஃப் ஸ்டோனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ளூ போட்டு ஒட்டிட்டேன் ஓகேங்களா. ஸோ அது ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த இடையில கேப் இருக்கிறதால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எல்லோ கலர் த்ரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது ரொம்பவே ஈஸி. ஸோ நார்மல் நீடில் மட்டும்தான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட முடியும். ஸோ வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 2 ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே வந்து இழுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நாட்டு விழுந்துடும் சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் எடுக்கும்போது ஒரே மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணணும்னு கிடையாதுங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன், சுகர் பீட்ஸ் உள்ள கொடுத்துக்கலாம், இல்லை வந்து பேர்ல் இருந்ததுன்னா பேர்ல் கொடுத்துக்கலாம், இல்லை எல்லோ கலர் பீட்ஸ் இருந்தால் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து திங்கிங் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோனுக்கு இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதால ஒரு 4 mm பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேர்ல் ஓகேங்களா. ஒயிட் கலர் வந்து ஒரு முத்து வச்சு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நாட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த நெக்கு ஃபுல்லாகவே இந்த டிசைன் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். பட் சிம்பிளாக கேட்குறாங்க, உங்களுக்கு டைமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிசைன் யூஸ் பண்ணுங்கள். இதே மெத்தட் தாங்க இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருப்பேன், ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் சைடில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் ஒரு 4 mm பீட்ஸும் அது கீழே ஒரு போலும் கொடுத்து வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாத் வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது நம்ம வந்து ஒரு பீட்ஸில் வந்து எண்டு நாட் போடுவோம் சரிங்களா. ஒரு சிலர் வந்து பீட்ஸோடவே அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி போடுவாங்க, ஒரு சிலர் பீட்ஸ் கிட்ட ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் வந்து நாட் போடுவாங்க சரிங்களா. அவங்களுக்கு இதில் வந்து என்ன பெஸ்ட்டுன்னா செயின் போட்டு நாட் போடுறதாங்க பெஸ்ட்டு. பீட்ஸோடு சேர்த்து நாட் போட்டிங்கன்னா சப்போஸ் கிளாத்து வந்து உங்களுக்கு சுருங்கும் போது என்ன ஆகணும், பீட்ஸ் கலண்டு விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பீட்ஸ் இந்த மாதிரி சிங்கிளாக போடும்போது மட்டும் அந்த ஒரு பீட்ஸுக்கு இடையிலையும் ஒரு நாட் வந்து சிங்கிளாக போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், பீட்ஸ் விழுகாமையும் இருக்கும் ஓகேங்களா. இதுதாங்க உங்களுக்கு ஃபுல் நெக் ஓகேங்களா, பேக் நெக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இடையில அங்கங்கே ஒரு சின்ன பீட்ஸ் மட்டும் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.